ஹாய், நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பெப்பரு, கொஞ்சம் கொள்ளு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நான் வறுக்கலாம் போகிறதில்ல, அப்படியே டைரெக்டாக வந்து அரைக்க போகிறேன். மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பவுட்ரு எல்லாமே சேர்த்து அரைச்சது வந்து இது மாதிரி இருக்கும். கருவேப்பிலை வந்து எல்லாமே தூக்கி வெளியே போட்டுருவோம். ஸோ அது ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லது, தூக்கி போட சான்ஸே கிடையாது. ஸோ புளி வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவு புளியை வந்து நான் கரைச்சி தண்ணியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு, இதெல்லாமே வந்து நான் குக்கரில் போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஆஸ் யூஷுவல் தாளிக்க கடுகு, கொஞ்சம் ஒரே ஒரு மிளகா. இது ரொம்ப ஏன் நான் ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன்னா இது ரொம்ப காரம், சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக கார்னிஷ் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காய விட போகிறேன். கொஞ்சம் கடுகு, இந்த ஒரு மிளகாயும் போட்டு போகிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் இல்லைன்னா, நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அது இந்த டைமுக்கு எண்ணெயில் போட்டுக்கோங்க. நான் வந்து அது கட்டி பெருங்காயம் இருந்ததுனால நான் வந்து இப்போ பருப்புலேயே போட்டுட்டு வேக வச்சு மேஷ் பண்ணிட்டேன். தக்காளியும் வந்து நம்ம தனியாக போட்டு அது வேறு தெரியும், அப்பப்போ அகப்படும். ஸோ நம்ம இது மாதிரி போட்டு மேஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அது நல்லா அந்த ஜூஸிலாம் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். ஸோ அது நல்லாயிருக்கும். நல்லா இப்போ பொரிஞ்சு வரப்போகுது கடுகு வந்ததும். நம்ம ஏன் இதை வந்து நான் ரோஸ்லாம் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக பவுட்ரு பண்ண சொன்னோன்னா, இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம் நான். ஸோ எண்ணெயில் போடுறதுனால அது ஒன்றும் நம்ம வறுக்க தேவையில்லை, அந்த சூடே நம்மளுக்கு அது சரியாக போயிடும். இது மாதிரி தான் இருக்கும். இந்த கலரில் ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். கொள்ளு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் அதை ஒரு ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நாள் கொள்ளு யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஹீட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பழகிட்டால் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் புரிஞ்சு வருது. ஸோ அந்த நேரத்தில் நான் அதை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி பருப்பில் லைட்டாக தான் போட்டிருக்கேன் நான். ஸோ நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பருப்பை ஊற்றுறேன். பருப்பை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு கலர் கட்டி வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு கொதி வரா மாதிரி இருக்கும்போது இது லைட்டாக கொதி வர மாதிரி தெரியுது பாருங்க. இப்போ வந்து நான் புளி தண்ணி ஊற்றிடுறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டுறேன். நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நீங்கள் மிளகா வந்து உங்களுக்கு காரம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 இந்த மாதிரி குண்டு மிளகானா நீங்கள் வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லின்னா அதுவும் ஒரு 2 எடுத்துக்கோங்க. இது ரொம்ப காரம். இது தண்ணி வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால, அந்த பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கலராக தான் இருக்கும் க்ரீனிஷாக. ஸோ அது பரவாயில்ல, ஒன்றும் நம்மளுக்கு இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் நீங்கள் முழுசாக போடணும் அப்படின்னால, நான் வந்து என்கிட்ட ஃப்ரெஷ்ஷு கிடையாது, நான் வந்து ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ நான் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி அதை வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நான் அதை கொஞ்சம் பவுட்ராகவும் நான் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் தூவிக்கலாம். கொத்தமல்லி போடும்போது அதையும் லைட்டாக தூவி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வரப்போகுது. ரசன்றது ஒரு 5 to 6 minutes ப்ராசஸ் தான். கொதி வரப்போகுது. லைட்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கொதி அடங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஸோ ரசம் மட்டும் எப்போயுமே கொதி வந்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சிக்கன் இல்லை எக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இது. நீங்கள் சாம்பாருக்கு பதில் டெய்லி சாம்பார் வைக்கிறதால குழந்தைங்களுக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. மிளகு சீரகம் அது எல்லாமே சேர்றதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதி லைட்டாக வர ஆரம்பிச்சது, நான் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. தேங்க்யூ.